ஓம் சாந்தி. 25 அக்டோபர் 2022. சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, யார் பிரஜையாக ஆகிறார்கள்? யார் பிரஜையாக ஆகிறார்கள்? இரண்டாவது கேள்வி, பாபா யாருக்கு புரிய வைக்கிறார்? பாபா யாருக்கு புரிய வைக்கிறார்? மூன்றாவது கேள்வி, இங்கு தியாகம் செய்தால் அங்கு என்ன கிடைக்கும்? இங்கு தியாகம் செய்தால் அங்கு என்ன கிடைக்கும்? நான்காவது கேள்வி, முழு ஆஸ்தி அடைய நாம் என்ன செய்ய வேண்டும்? முழு ஆஸ்தி அடைய நாம் என்ன செய்ய வேண்டும்? அஞ்சாவது கேள்வி, யார் பாலகனிலிருந்து எஜமானர் ஆகிறார்? யார் பாலகனிலிருந்து பாலக்ஸோ மாலிக்? யார் பாலகனிலிருந்து எஜமானர் ஆகிறார்? ஆறாவது கேள்வி, கஜானாக்களை எப்படி பாதுகாப்பது? அதாவது பொக்கிஷங்களை, கஜானாக்களை எப்படி பாதுகாப்பது? fill in the blanks. First, நினைவில் இருப்பதால் டேஷ் நடக்காது. நினைவில் இருப்பதால் டேஷ் நடக்காது. இரண்டாவது, நாம் தூய்மையற்ற நிலையிலிருந்து நம்மை தூய்மையற்ற நிலையிலிருந்து டேஷ் ஆக்கி பிறகு டேஷ் அதிபதியாக ஆக்குகிறார். நம்மை தூய்மையற்ற நிலையிலிருந்து டேஷ் ஆக்கி பிறகு டேஷ் அதிபதியாக ஆக்குகிறார். மூன்றாவது, சத்தியுகத்தில் டேஷ், கலியுகத்தில் டேஷ். சத்தியுகத்தில் டேஷ், கலியுகத்தில் டேஷ். நான்காவது, எந்த பொருள் மீது அதிகமான அன்பு இருக்குமோ, எந்த பொருள் மீது அதிகமான அன்பு இருக்குமோ டேஷ் வரும். அஞ்சாவது, அதிகரித்துக் கொள்வதற்கான வழிமுறை டேஷ் ஆகும். அதிகரித்துக் கொள்வதற்கான வழிமுறை டேஷ் ஆகும். ஆறாவது, ஒவ்வொரு செயலையும் அதிகாரத்தன்மையின் டேஷ் மற்றும் டேஷ், அப்போது டேஷ் இருக்காது. ஒவ்வொரு செயலையும் அதிகாரத்தன்மையின் டேஷ் மற்றும் டேஷ், அப்போது டேஷ் இருக்காது.
கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி, யார் பிரஜையாக ஆகிறார்கள்? யார் கவனக்குறைவாக இருக்கிறார்களோ அவர்கள் அவசியம் பிரஜைகளாக ஆகுவார்கள். யார் கவனக்குறைவாக இருக்கிறார்களோ அவர்கள் அவசியம் பிரஜைகளாக ஆகிறார்கள். இரண்டாவது கேள்வி, பாபா யாருக்கு புரிய வைக்கிறார்? யார் முழுமையாக 84 பிறவிகள் எடுக்கிறார்களோ, யார் முழுமையாக 84 பிறவிகள் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு பாபா புரிய வைக்கிறார். மூன்றாவது கேள்வி, இங்கு தியாகம் செய்தால் அங்கு என்ன கிடைக்கும்? இங்கு தியாகம் செய்தால் அங்கு மிகவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன பொருட்கள் அங்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா முதல் தரமான பொருட்கள் அங்கு கிடைக்கும். நான்காவது கேள்வி, முழு ஆஸ்தி அடைய நாம் என்ன செய்ய வேண்டும்? முழு ஆஸ்தி அடைய ஸ்ரீமதப்படி முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். அஞ்சாவது கேள்வி, யார் பாலகனிலிருந்து எஜமானராக இருக்கிறார்? வரதானந்தா சொல்லுங்க. பாலக்ஸோ மாலிக். யார் பாலகனிலிருந்து எஜமானர் ஆக முடியும்னா, அனைத்து பொக்கிஷங்களையும் பகிர்ந்து கொடுத்து அதிகரித்து கொண்டு எப்பவுமே நிரம்பிய நிலையில நிரம்பியவராக இருக்கக்கூடியவர்கள் தான் பாலகனிலிருந்து எஜமானர்களாக இருக்கிறார். அனைத்து பொக்கிஷங்களையும் பகிர்ந்து கொடுக்கணும், அதிகரிக்கவும் செய்யணும், சதா எப்படி இருக்கணுமா, நிரம்பியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் பாலக்ஸோ மாலிக், பாலகனிலிருந்து எஜமானர். ஆறாவது கேள்வி, கஜானாக்களை எப்படி பாதுகாப்பது? ரெண்டு விஷயங்கள், ரெண்டு காவலாளிகள். யாரு? திரும்ப திரும்ப செக் செய்து கொள்வது இல்லையா, அடிக்கடி திரும்ப திரும்ப செக் செய்து கொள்வது ஒன்று. ரெண்டாவது கவனம் வைப்பது. ஒன்று அட்டென்ஷன், இன்னொன்று செக்கிங். இது ரெண்டும் முக்கியம். இந்த இரண்டு காவலாளிகள் சரியாக இருந்தால் கஜானாக்கள் பாதுகாப்பாக இருக்கும். அட்டென்ஷன், செக்கிங், இது ரெண்டும் முக்கியம். இந்த ரெண்டு காவலாளிகள் எப்படி இருக்கணுமா, சரியாக இருக்கணும். அப்பதான் கஜானா பாதுகாப்பாக இருக்கும். ஃபில் இன் த பிளான்ஸ். ஃபர்ஸ்ட், நினைவில் இருப்பதால் டேஷ் நடக்காது. நினைவில் இருப்பதால் எந்த ஒரு பாவ கர்மமும் நடக்காது. இரண்டாவது, நம்மை தூய்மையற்ற நிலையிலிருந்து டேஷ் ஆக்கி பிறகு டேஷ் அதிபதி ஆக்குகிறார். நம்மை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்கி பிறகு தூய்மையான உலகத்திற்கு அதிபதியாக ஆக்குகிறார். மூன்றாவது, சத்தியுகத்தில் டேஷ், கலியுகத்தில் டேஷ். சத்தியுகத்தில் கர்ப்ப மாளிகை, கலியுகத்தில் கர்ப்ப ஜெயில். நான்காவது, எந்த பொருள் மீது அதிகமான அன்பு இருக்குமோ டேஷ். எந்த பொருள் மீது அதிகமான அன்பு இருக்குமோ அது கடைசியில் அவசியம் நினைவிற்கு வரும். அஞ்சாவது, அதிகரித்துக் கொள்வதற்கான வழிமுறை டேஷ். அதிகரித்துக் கொள்வதற்கான விதிமுறை அல்லது வழிமுறை என்னது? பகிர்ந்து கொடுத்தல் ஆகும்.
6வது, ஒவ்வொரு செயலையும் அதிகாரித்தன்மையின் டேஷ் மற்றும் டேஷ், அப்போது டேஷ் இருக்காது. ஒவ்வொரு செயலையும் அதிகாரித்தன்மையின் நிச்சயம் மற்றும் போதையுடன் செய்யுங்கள், அப்பொழுது உழைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.